வணக்கம். இன்னைக்கு நாம யோவான் நற்செய்தியில 16வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான தருணத்தை பத்தி பார்க்க போறோம். இது இயேசு தன்னோட சீடர்களை விட்டு பிரியற நேரம். அந்த பிரிவுக்காக அவங்கள தயார்படுத்துற ஒரு ஆழமான உரையாடல் இது. இந்த உரையாடல் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கையில வர்ற நிச்சயமற்ற தன்மைகளையும் இழப்புகளையும் சந்திக்க நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இயேசு அவங்கள விட்டு போறாருங்கிற செய்தி அவங்களுக்கு துக்கத்தையும் பயத்தையும் கொடுத்துச்சு. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் போறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல. நமக்கு அன்பான ஒருத்தரோட பிரிவு எப்படிங்க நல்லதா இருக்க முடியும்? இந்த ஆய்வுல இந்த ஆச்சரியமான கூற்றுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணத்தை தான் நம்ம ஆராய போறோம். அந்த நல்ல செய்தியை சொல்லதுக்கு முன்னாடி இயேசு எதிர்காலத்தை பத்தி ஒரு ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கறாரு. அவங்க வெறும் ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் கேட்டா பத்தாது, அதுக்கு பதிலா வரப்போற யதார்த்தத்தை எதிர்கொள்ள அவங்க தயாரா இருக்கணும்னு அவர் விரும்பினாரு. இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க நம்பிக்கையினால உங்களை கொல்றது கடவுளுக்கு செய்யற சேவைன்னு மக்கள் நினைப்பாங்கன்னு உங்ககிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த சீடர்களுக்கு அது எவ்வளவு அதிர்ச்சியாவும் தனிமையாவும் இருந்திருக்கும். இயேசு அவங்கள வெறும் உடல் ரீதியான துன்பங்களுக்கு மட்டும் தயார்படுத்தல, மன ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் கூட தயார்படுத்துறாரு. இங்கதான் ரெண்டு தரப்பு பார்வையிலையும் இருக்கிற பெரிய வித்தியாசமே தெரியுது. சீடர்களுக்கு அவங்களோட உடனடி இழப்பு, வலி, பயம் இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனா இயேசுவோ அவங்களோட துன்பத்துக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய நோக்கத்தை பார்த்தாரு. அவங்களோட நம்பிக்கை சோதிக்கப்படும், ஆனா அது அவங்கள இன்னும் வலுப்படுத்தும்னு அவருக்கு தெரியும். அப்போ இயேசுவோட பிரிவால ஏற்படுற இந்த வெற்றிடத்துக்கும் வரப்போற துன்புறுத்தல்களுக்கும் என்னதான் தீர்வு? இங்கதான் இயேசு ஒரு ஆச்சரியமான, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்வை அறிமுகப்படுத்துறாரு. இதுதான் அந்த முரண்பாட்டோட மையப்புள்ளி. அவரு போறது ஒரு இழப்பில்ல, அது ஒரு புதிய சக்தி வாய்ந்த ஆரம்பம். ஏன்னா அவரு போனா மட்டும்தான் பரிசுத்த ஆதியானவர்னு சொல்லப்படுற உதவியாளர் வர முடியும். இது அவங்க நன்மைக்காகவே நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. சரி, அப்போ இந்த உதவியாளரோட வேலை என்ன? இயேசு அதை ரொம்ப தெளிவா 3 பகுதிகளா பிரிக்கிறாரு. அவர் பாவம், நீதி, நியாய தீர்ப்பு இத பத்தி உலகத்துக்கு கத்துக் கொடுப்பாரு. ஏன்னா இந்த 3 விஷயத்தையும் உலகம் முழுசா தப்பா புரிஞ்சு வச்சிருக்கு. ஓகே, உதவியாளரோட முதல் வேலையை பார்ப்போம். பாவத்தை வெளிப்படுத்துறது. இங்க பாவம்னா வெறும் திருடுறது, பொய் சொல்றது மாதிரியான தப்பான செயல்கள் இல்ல. அதை விட ரொம்ப ஆழமா இயேசுவை நம்ப மறுக்கிறது தான் உண்மையான ஆணிவேரான பாவம்னு இங்க வரையறுக்கப்படுது. ரெண்டாவதா நீதி. பொதுவா நீதினா தண்டனையோட சம்பந்தப்பட்டதுன்னு தான் நாம நினைப்போம். ஆனா இங்க இயேசுவோட நீதி எப்படி நிரூபிக்கப்பட்டுச்சு தெரியுமா? அவர் சிலுவையில அறையப்பட்டதுனால இல்ல, அவர் பரலோகத்துல இருக்கிற பிதா கிட்ட திரும்பி போனதுனால அவரோட உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் தான் அவர் நீதி உள்ளவருங்கிறதுக்கு கடைசி ஆதாரம். கடைசியா நியாய தீர்ப்பு. உதவியாளர் ஒரு எதிர்கால நியாய தீர்ப்பை பத்தி மட்டும் பேசல, அதுக்கு பதிலா இந்த உலகத்தோட அதிபதியான சாத்தானுக்கு எதிரான தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுருச்சுங்கிறத அவர் அறிவிக்கிறாரு. இயேசுவோட சிலுவை மரணம் மூலமா தீய சக்திகள் தோற்கடிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த இறையியல் விளக்கங்களுக்கு அப்புறம் இயேசு தன்னோட செய்தியோட உணர்ச்சி பூர்வமான மையப்பகுதிக்கு வர்றாரு. சீடர்களோட குழப்பத்தையும் வலியையும் அவர் நேரடியாவே எதிர்கொண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. சீடர்கள் தங்களுக்குள்ள குழப்பத்தோட பேசிக்கிறாங்க. இந்த கொஞ்ச காலம்னா என்ன, அவர் எங்க போறாரு, அவர் என்ன சொல்ல வராருன்னு. அவங்களுக்கு இயேசுவோட மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பத்தின ஆழமான உண்மை இன்னும் புரியலங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இயேசு அவங்களோட குழப்பத்தை போக்க ஒரு சக்தி வாய்ந்த, எல்லாருக்கும் புரியக்கூடிய ஓமையை பயன்படுத்துறாரு. பிரசவ வலிங்கிறது ஒரு பெண்ணுக்கு மிக கடுமையானது. ஆனா ஒரு புதிய உயிர் பிறந்ததும் வர்ற அந்த எல்லையற்ற மகிழ்ச்சி அந்த வலியோட நினைவையே மறக்கடிச்சிடும். அவங்களோட தற்போதைய துக்கமும் அது மாதிரி தான். அது ஒரு புதிய மகிழ்ச்சிக்கு வழிவகுக்குன்னு சொல்றாரு. இயேசு இங்க வாக்குறுதி கொடுக்கிற மகிழ்ச்சி ஒரு நல்ல நாள்னாலேயோ இல்ல ஒரு நல்ல செய்தினாலேயோ வர தற்காலிகமான மகிழ்ச்சி இல்ல. அது உலக சூழ்நிலைகளை பொறுத்தது கிடையாது. இது உயிர்த்தெழுதல் என்று வர்ற ஒரு ஆழமான நிரந்தரமான மகிழ்ச்சி. அதை யார்கிட்ட இருந்தும் எந்த சூழ்நிலையாலையும் பறிக்கவே முடியாது. இப்போ இயேசு தன்னோட உரைய ஒரு சக்தி வாய்ந்த வெற்றிகரமான முடிவோட முடிக்கிறார். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இல்ல, இது நம்பிக்கையோட இறுதி அறிவிப்பு. இறுதி அறிவிப்புக்கு முன்னாடி இந்த எளிமையான ஆனா ரொம்ப வலிமையான கட்டளையை அவர் கொடுக்கறாரு. தைரியமாயிருங்க. வரப்போற பிரச்சனைகள், துன்பங்கள், தனிமை எல்லாத்துக்கும் மத்தியில அவங்க தைரியமா இருக்கணும்னு அவரு கூப்பிடுறாரு. இதுதான் உச்சக்கட்ட அறிக்கை. நான் உலகத்தை ஜெயித்தேன். எதிர்காலத்துல பிரச்சனைகள் வரும், துக்கம் வரும், நீங்க சிதறடிக்கப்படுவீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, ஏன்னா இறுதி போர் ஏற்கனவே முடிந்துருச்சு. வெற்றி ஏற்கனவே இயேசுவால பெறப்பட்டுருச்சு. ஆக யோவான் 16வது அதிகாரத்தோட இந்த ஆய்விலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னா,
கடினமான காலங்கள் நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது. ஆனா அந்த பயணத்துல நாம தனியா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுவார். நம்மளோட தற்போதைய துக்கம் நிரந்தரமானது இல்ல, அது ஒரு புதிய ஆழமான மகிழ்ச்சியா மாறும். எல்லாத்துக்கும் மேல இறுதி வெற்றி ஏற்கனவே இயேசுவுக்கு உரியது. அதனால நாம நம்பிக்கையோட வாழலாம். கடைசியா இத பத்தி யோசிச்சு பாருங்க. துன்பங்களுக்கு மத்தியிலையும் யாரும் பறிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி சாத்தியம்ங்கிற இந்த யோசனை 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு இருக்கிற சவாலான குழப்பமான உலகத்துல நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. வணக்கம். இன்னைக்கு நாம பைபிள்ல இருக்கிற ரொம்பவே ஆழமான ஒரு தனிப்பட்ட ஜெபத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரம். இது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, ஒரு மிக முக்கியமான நேரத்துல இதயத்திலிருந்து வந்த ஒரு ஜெபம். வாங்க அத பத்தி பார்க்கலாம். சரி, நாம இந்த அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்க நேசிக்கிறவங்களுக்காக கடவுள்கிட்ட கடைசியா ஒரு முறை ஜெபம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன கேட்பீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? யோசிச்சு பாருங்களேன். இந்த ஜெபத்தோட பின்னணி என்ன தெரியுமா? இது இயேசுவோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராத்திரி. அதாவது அவர் சிலுவையில அறையப்படுறதுக்கு முந்தின நாள் ராத்திரி. அந்த நேரத்துல அவரோட தகப்பன் கிட்ட அவர் பேசின கடைசி ரொம்பவே தனிப்பட்ட ஒரு உரையாடல் இது. சொல்லப்போனா சரித்திரத்தையே மாத்த போற ஒரு நிகழ்வுக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஜெபம். சரி, இந்த ஜெபத்தோட ஆரம்பமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே வேலை வந்தது அப்படின்னு சொல்றாரு. இது ஏதோ கடிகார நேரத்தை சொல்ற மாதிரி இல்ல. இது பல நூற்றாண்டுகளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான தருணம். அவரோட பாடுகள், மரணம், அப்புறம் மகிமைக்கான நேரம் வந்துச்சுன்னு சொல்றாரு. அப்போ மகிமைப்படுத்துதல்னா என்ன? இது சும்மா புகழ்றது இல்ல. இங்க இதோட அர்த்தம் தகப்பன் கொடுத்த வேலைய கச்சிதமா செஞ்சு முடிக்கிறது. இயேசுவோட வேலை என்ன? மக்களுக்கு கடவுள் உண்மையில யாருன்னு காட்டுறதும், சிலுவை மூலமா அவங்க ரட்சிக்கப்பட ஒரு வழியே உண்டாக்குறதும் தான். இப்ப பாருங்க, இந்த ஜெபம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுது. இயேசு இந்த பூமிக்கு மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி, ஏன் இந்த உலகமே உருமாகிறதுக்கு முன்னாடி தகப்பனோட அவருக்கு இருந்த ஒரு மகிமை இருந்துச்சு இல்லையா? அந்த மகிமையை திரும்பவும் கேட்கிறாரு. இது ஒரு சாதாரண மனுஷனோட கோரிக்கை இல்ல, இது ஒரு தெய்வீக விண்ணப்பம். தனக்காக ஜெபம் செஞ்ச உடனேயே இயேசுவோட கவனம் அவர் கூட இருந்து சீஷர்கள் மேல திரும்புது. இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போக போற அந்த சின்ன பலவீனமான கூட்டத்துக்காக அவர் பரிஞ்சு பேசுறாரு. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த இயேசு தெளிவா சொல்றாரு. அவரோட சீஷர்களை இந்த உலகத்திலிருந்து அப்படியே தூக்கிடணும்னு அவர் கேட்கல. அதுக்கு பதிலா அவங்க இந்த உலகத்துல வாழும்போதே தீமையிலிருந்து அவங்கள பாதுகாக்கணும்னு கேட்கிறாரு. அதாவது உலகத்தை விட்டு ஓடி போறதில்ல, உலகத்துக்குள்ளேயே இருந்து செயல்படுறதுதான் விசுவாசம்னு சொல்றாரு. பாதுகாப்பு கேட்டதுக்கு அப்புறம் அடுத்ததா அவர் கேட்கறது பரிசுத்தமாக்குதல். அப்படின்னா என்ன? அதாவது கடவுளோட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அவங்கள தனியா பிரிச்சு வைக்கிறது. அதுக்கு என்ன கருவி? கடவுளோட வார்த்தை தான், அதாவது சத்தியம். அந்த சத்தியம்தான் அவங்கள உலகத்தோட தப்பான விஷயங்கள்ல இருந்து பிரிச்சு கடவுளோட வேலைக்கு தகுதியானவங்களா மாத்தும். பாத்தீங்களா, இந்த 3 கோரிக்கைகளும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. முதல்ல கடவுளோட பேர்ல பாதுகாப்பு, 2வது சத்தியத்தால பரிசுத்தமாகிறது, 3வதா தகப்பா அவரை அனுப்புன மாதிரியே இவங்களையும் ஒரு நோக்கத்தோட உலகத்துக்குள்ள அனுப்புறது. இது ஒரு முழுமையான திட்டம் இல்லையா? இப்போதான் இந்த ஜெபம் காலத்தையும் இடத்தையும் தாண்டி நேரா நம்மகிட்ட வந்து சேருது. ஆமாங்க, இயேசு அன்னைக்கு அந்த ரூம்ல இருந்த சீஷர்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணல, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு எதிர்காலத்துல விசுவாசிக்க போற கோடிக்கணக்கான மக்களுக்காகவும் ஜெபம் பண்றாரு. அதாவது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். சரி, எதிர்காலத்துல வர்ற நமக்காக அவர் முக்கியமா கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒற்றுமை. இது ஏதோ ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்னா இருக்கிறதில்ல. தகப்பனுக்கும் மகனுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரியான ஒரு ஆழமான தெய்வீக அன்பு. ஒரே நோக்கம், இதனால இணைக்கப்பட்ட ஒரு உறவு. இந்த உலகத்தால புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு ஒற்றுமை. ஆனா இந்த ஒற்றுமை எதுக்கு? சும்மா விசுவாசிகளுக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கறதுக்காக மட்டுமில்ல, அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்ப முடியாத ஒற்றுமையை பார்த்து உலகம் நீங்க தான் என்ன அனுப்புனீங்கன்னு விசுவாசிக்கணும் அப்படின்னு இயேசு கேட்கிறாரு. அப்போ அவங்களோட ஒற்றுமை தான் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. இப்ப நாம இந்த ஜெபத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். இயேசு அவரோட இதயத்துல இருந்த கடைசி ஆசைய சொல்றாரு. அவரோட மக்களை அவரை எங்க கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறாரு? இந்த ஜெபத்தோட அல்டிமேட் கோல் என்ன? இதோ பாருங்க, அவரோட மக்களுக்காக அவர் கனவு கண்ட ஒரு சமுதாயத்தோட முழுமையான பலம் இதுதான். இது வெறும் ஆட்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் இல்ல, தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சத்தியத்தால பரிசுத்தமாகி தெய்வீக அன்பால ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவே இல்லாத மகிமையை எதிர்பார்த்து வாழ்ற ஒரு புதிய மனித இனம்.
கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான இந்த ஜெபம் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு நேரடியான கேள்வியை வைக்குது. விசுவாசிகளோட ஒற்றுமை தான் இயேசுவ இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிற கடைசி ஆதாரம்னா, பல பிரிவினைகளோட இருக்கிற இன்னைய உலகத்துல அந்த சாட்சி எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா? யோவான் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு ராத்திரி சாதாரண ராத்திரி கிடையாது. அது உலக வரலாற்றோட போக்கையே மாத்தின ஒரு ராத்திரி. துரோகம், பயம், மறுதலிப்பு, அப்புறம் அதிகாரம்னா என்னங்கிற கேள்வி, இப்படி பல விஷயங்கள் நடந்த அந்த நாடகீயமான இரவோட நிகழ்வுகளை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரே ஒரு இரவு தான், ஆனா அதுக்குள்ள 2 விசாரணைகள் நடக்குது. இந்த 2க்கும் நடுவுல எடுக்கப்பட்ட ஒரு தேர்வு உலக சரித்திரத்தையே புரட்டி போட்டுச்சு. அந்த முக்கியமான தேர்வு எப்படி எடுக்கப்பட்டது, அதுக்கு பின்னால என்ன நடந்ததுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா கெத்செமனே தோட்டத்துல. இது இயேசுவுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு இடம். அடிக்கடி தன் சீடர்களோட இங்க வந்து தனியா பேசுவாரு, ஜெபம் பண்ணுவாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த தோட்டத்தோட அமைதி உடைய போகுது. நடுராத்திரியில தீப்பந்தங்களோடையும் ஆயுதங்களோடையும் ஒரு பெரிய கூட்டமே அந்த தோட்டத்துக்குள்ள நுழையுது. அவங்களோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவ கைது செய்யணும். ஆனா இப்படி திடீர்னு வந்த இந்த கூட்டத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? யோசிச்சு பாருங்க, இயேசுவை கைது செய்ய வந்தது சாதாரண ஆட்கள் இல்ல. ஒரு பக்கம் ரோம பேரரசோட படை வீரர்கள், இன்னொரு பக்கம் யூத மத தலைவர்களோட அதிகாரிகள். அப்போதைய அரசியல் அதிகாரமும் மத அதிகாரமும் ஒன்னா சேர்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் வழிகாட்டி கூட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, அவரோட சீடனான யூதாஸ். யார தேடுறீங்கன்னு இயேசு கேட்க, அவங்க பதில் சொன்னதும் ரொம்ப அமைதியா சொல்றாரு, நான் தான் அவன். அவ்வளவுதான். அந்த வார்த்தைகள்ல இருந்த அதிகாரத்தை அந்த படை வீரர்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே அதிர்ச்சியில பின்வாங்கி தரையில விழுறாங்க. பாருங்க, ஆயுதங்களோட வந்தவங்க வார்த்தைகளால வீழ்த்தப்படுறாங்க. வீரர்கள் சுதாரிச்சதுக்கு அப்புறம் இயேசு மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாரு. எதுக்கு? ஏன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவரோட முதல் கவலை தன் சீடர்களோட பாதுகாப்பு தான். என்னதானே தேடி வந்தீங்க, அப்ப இவங்கள போக விட்டுடுங்கன்னு சொல்லி அவங்கள காப்பாத்துறாரு. அந்த கலைபரத்துக்கு நடுவுல பேதுரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுடுறாரு. டக்குன்னு தன்னோட வாளை உருவி தலைமை குருவோட வேலைக்கார காதை வெட்டிடுறாரு. அந்த இடத்துல எவ்வளவு ஒரு பதற்றம் இருந்திருக்குன்னு இது நமக்கு நல்லாவே காட்டுது. ஆனா இயேசு உடனே பேதுருவ தடுத்து நிறுத்துறாரு. வன்முறை தன்னோட வழி இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. என் தந்தை எனக்கு கொடுத்த இந்த துன்பத்தை நான் ஏத்துக்க வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்கறது மூலமா நடக்க போற எல்லாத்தையும் அவர் முழு மனசோட ஏத்துக்கிட்டாருங்கிறது நமக்கு புரியுது. இயேசு கைது செய்யப்பட்டாச்சு. இப்போ கதைக்களம் அப்படியே மாறுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாளையுருவி வீரம் காட்டின பேதுரு இப்போ ஒரு வித்தியாசமான சோதனைக்குள்ளாக போறாரு. இது ஆயுதங்களால சண்டை போடுற சோதனை இல்ல, வார்த்தைகளால சந்திக்க வேண்டிய ஒரு சோதனை. 3. இந்த ஒரு எண் பேதுருவோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு எண்ணா மாறப்போகுது. இயேசு ஏற்கனவே சொன்ன மாதிரியே அவரோட விசுவாசம் 3 முறை சோதிக்கப்பட போகுது. அவரோட வீழ்ச்சியும் சரியா 3 கட்டத்துல நடக்க போகுது. பேதுருவோட வீழ்ச்சி ரொம்ப வேகமா நடக்குது. முதல்ல அரண்மனை வாசல்ல ஒருத்தர் கேக்குறாங்க. அப்புறம் குளிருக்காக எல்லாரும் நெருப்பு சுத்தி நின்னுட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் கேக்குறாங்க. கடைசியா அவன் காதை வெட்டினானே மல்கு, அவரோட சொந்தக்காரரே அவனை கேள்வி கேட்கும்போது அவன் 3வது முறையும் மறுத்துடுறான். அந்த நொடில இயேசு சொன்னது போலவே சேவல் கூவுது. இப்போ நாம கதையோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம். இங்கதான் ஆன்மீக அதிகாரமும் உலக அரசியல் அதிகாரமும் நேருக்கு நேரா சந்திக்க போகுது. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பாருங்க. யூத தலைவர்கள் இயேசுவுக்கு மரண தண்டனை கேட்கறாங்க. ஆனா அதே சமயம் பஸ்கா பண்டிகையை கொண்டாடணும், அதனால தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி ரோம ஆளுநரான பிலாத்தோட அரண்மனைக்குள்ள நுழைய மறுக்கறாங்க. அவங்க சடங்கு சுத்தமா இருக்கணும்னு நினைச்சதால இந்த விசாரணை எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் வெளியில நடக்குது. விலாத்து விசாரணைக்கு வராரு. அவர் கேட்கிற முதல் கேள்வியே இந்த விசாரணையோட மையமா அமையுது. நீ யூதர்களின் ராஜாவா? இது ஒரு மத ரீதியான கேள்வி இல்ல. ரோம பேரரசுக்கு எதிரா ஒருத்தர் தன்னை ராஜான்னு சொல்லிக்கிட்டா அது ராஜதுரோக குற்றம். அப்படிதான் பிலாத்து இதை பாக்குறாரு. இயேசுவோட பதில் அதிகாரம்னா என்னங்கிறத பத்தின 2 வித்தியாசமான கண்ணோட்டங்களை நேருக்கு நேரா நிறுத்துது. அவர் சொல்றாரு, ஏன் ராஜ்யம் இந்த உலகத்தைச் சேர்ந்தது இல்ல. அதாவது அது வாளாலேயோ படையாலேயோ நிறுவப்படுற ராஜ்யம் கிடையாது. பிலாத்துக்கு தெரிஞ்ச ஒரே ராஜ்யம் உலக சக்தியை வச்சு உருவாக்கப்படுறது தான். ஆனா இயேசு முற்றிலும் வேற ஒரு ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. இந்த விசாரணை அதிகாரத்தை பத்தினது இல்லன்னு இயேசு தெளிவுபடுத்துறாரு. இது உண்மைய பத்தினது. சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கத்தானா இந்த உலகத்துக்கே வந்தேன் அப்படின்னு தன் நோக்கத்தை வரையறுக்கிறாரு. யார் உண்மையை தேடுறாங்களோ அவங்க என் குரலை கேட்பாங்கன்னு சொல்றாரு. இப்போ மக்களின் முன்னால ஒரு தேர்வு வைக்கப்படுது. ஒரு பக்கம் பிலாத்துவே குற்றமற்றவர் அப்படின்னு சொன்ன இயேசு, இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கலகக்காரனான பரபாஸ். கூட்டத்தோட முடிவு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு.
அவங்க பரபாசை விடுதலை செய்ய சொல்லி கேக்குறாங்க. கடைசியா பிலாத்து வளாராற்றோட மிக முக்கியமான கேள்விகள்ல ஒன்ன கேக்குறான், சத்தியம்னா என்ன? ஆனா அதுக்கான பதிலுக்காக அவன் காத்திருக்கல, எழுந்து போயிடுறான். 2000 வருஷங்கள் கழிச்சும் அந்த கேள்வி இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் நோக்கி கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கான பதில நாம தான் தேடணும். வணக்கம். ஒரு பக்கம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ஆளுநர், இன்னொரு பக்கம் ஒரு மர்மமான கைதி, நடுவுல சரித்திரத்தையே மாத்தி எழுதுன ஒரு தீர்ப்பு. இது எல்லாமே பைபிள்ல இருக்கிற ரொம்பவே முக்கியமான ஒரு அதிகாரமான யோவான் 19ல தான் நடக்குது. வாங்க, இதுல இருக்கிற சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேடி இந்த சம்பவங்களோட ஆழத்துக்குள்ள நம்ம போகலாம். யோவான் 19வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, அதுல அரசியல் சூழ்ச்சி இருக்கு, பல வருஷ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது, அப்புறம் மனுஷனோட உணர்ச்சிகளோட உச்ச கட்டமும் இருக்கு. இதுல நிறைய அடுக்குகள் இருக்கு. வாங்க, இதோட மைய கேள்விகளை ஒன்னொன்னா நாம அலசி இந்த வரலாற்று நிகழ்வோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, நாம எப்படி இந்த அதிகாரத்தை பார்க்க போறோம்னா, முதல்ல பிலாத்துக்கு இருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலைய பத்தி பாப்போம். அதுக்கப்புறம் இயேசு எப்படி சிலுவையில ஒரு ராஜாவா காட்டப்பட்டாருன்னு ஆராய்வோம். அடுத்ததா முடிந்தது அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பாப்போம். கடைசியா அந்த ரகசியமான அடக்கத்தை பத்தின விவரங்களையும் பார்க்கலாம். வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க நாம பார்க்க போறது ரோம ஆளுநரான பொந்தியு பிலாத்துவ பத்தி தான். ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் அரசியல் அழுத்தம். இதுக்கு நடுவுல அவர் எப்படி மாட்டி தவிச்சாருன்னு பார்க்கலாம். இங்கதான் பிலாத்துவோட உண்மையான போராட்டமே நமக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் சட்டப்படி இந்த மனுஷன் மேல எந்த தப்பும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர். இவரை விட்டீங்கன்னா நீங்க ரோம சக்கரவர்த்திக்கு நண்பரே கிடையாதுன்னு மிரட்டுறாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை இல்லையா? யூத தலைவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு வெறும் மத ரீதியானது மட்டுமில்ல. தேவகுமாரன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் பிலாத்துவுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா ரோம பேரரசர்கள் கூட தங்கள தெய்வங்களோட மகன்கள்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ தன் முன்னாடி நிக்கிறவர் யாருன்னு ஒரு ஆழமான குழப்பமும் ஒரு விதமான பயமும் பிலாத்துவுக்கு வந்திருக்கும். ஆனா இயேசுவோட இந்த பதில் பாருங்க, அதிகாரத்தோட மொத்த அர்த்தத்தையுமே தலைகீழ மாத்துது. அவர் என்ன சொல்றார்னா, உனக்கு இப்போ இருக்கிற அதிகாரம் உன்னுடையதில்ல, அது மேலே இருந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். இது ஒரு கைதியோட பேச்சு மாதிரி இல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கே யார் உண்மையான அதிகாரி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இப்போ நாம சிலுவையில நடந்த சம்பவங்களுக்குள்ள போகலாம். இது வெறும் மரண தண்டனை மட்டும் கிடையாது. இது குறியீடுகளும் தீர்க்கதரிசனங்களும் நிறைஞ்ச ஒரு பொது நிகழ்ச்சி. அதோட விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவம் நடந்த இடம், அதுக்கு பேரு கொல்கத்தா. அரமேய மொழியில மண்டையோடு இருக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரே அங்க நடக்க போற விஷயங்களுக்கு ஒரு பயங்கரமான களத்தை அமைச்சு கொடுக்குது இல்லையா? இயேசுவோட சிலுவைக்கு மேல ஒரு போடு வச்சாங்க. அதுல அவர் மேல இருந்த குற்றச்சாட்டு எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா அது ஒரு மொழியில மட்டும் இல்ல, மொத்தம் 3 மொழிகள்ல எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த நம்பர் அந்த அறிவிப்பு எவ்வளவு முக்கியமானதுன்னு காட்டுது. ஏன் 3 மொழிகள்ல? ஏன்னா அங்கு இருந்த எல்லாருக்கும் அது புரியணும். உள்ளூர் யூத மக்களுக்காக அரமேய மொழியிலையும், ரோம அதிகாரிகளுக்காக லத்தீன் மொழியிலையும், மத்த எல்லா வெளிநாடு மக்களுக்காகவும் அப்போதைய சர்வதேச மொழியான கிரேக்கத்திலையும் எழுதப்பட்டிருந்தது. அதாவது நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா அப்படிங்கிற செய்தி யாருமே மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க, ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அங்கிருந்த வீரர்கள் இயேசுவோட ஆடைகளை தங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிட்டாங்க. இது சும்மா யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நேரடியா நிறைவேறின தருணம். குறிப்பா அவரோட தையல் இல்லாத அங்கிய கிழிக்காம அது யாருக்குன்னு சீட்டு போட்டாங்க. இது சங்கீதத்தில இருக்கிற என் ஆடைகளை தங்களுக்குள்ள பங்கு போட்டு என் உடைக்காக சீட்டு போட்டார்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் அப்படி நம்ம கண் முன்னாடி நடக்கிறத காட்டுது. இப்போ நாம மெதுவா இந்த கதையோட உச்சகட்டத்தை நோக்கி போறோம். இயேசுவோட கடைசி நிமிடங்கள், அவரோட கடைசி வார்த்தைகள், அதுக்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தம், இதெல்லாம் தான் பார்க்க போறோம். அந்த கொடூரமான சிலுவை வேதனைக்கு நடுவுலையும் இயேசுவோட கவனம் அவரோட அம்மா மேல இருந்துச்சு. அவங்கள தனக்கு ரொம்ப அன்பான சீடர்கிட்ட ஒப்படைச்சாரு. இது அவரோட தெய்வீகமான வேலைக்குள்ளேயும் எவ்வளவு ஆழமான மனிதநேயம் இருந்துச்சுன்னு காட்டுது. அடுத்ததா தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, அவர் ஒரு உண்மையான மனுஷனா உடல் ரீதியா கஷ்டப்பட்டாருங்கிறது. இன்னொன்னு, இதுவும் ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றம்தான். அப்புறம் அந்த வார்த்தை வருது. ஒரே ஒரு வார்த்தை தான், முடிந்தது.
இதுதான் இந்த முழு கதையோட மையப்புள்ளி, ஒரு முக்கியமான திருப்புமுனைனே சொல்லலாம். அப்போ முடிந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் தோத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். கிரேக்க மொழியில டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. முழுசா செலுத்தி முடிக்கப்பட்டது. அதாவது ஒரு கடன் முழுசா அடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்ற மாதிரி. சோ இது ஒரு தோல்வியோட சத்தம் இல்ல, ஒரு வேலைய வெற்றிகரமா முடிச்சதுக்கான அறிவிப்பு. சரி, இயேசு இறந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அவரோட மரணத்தை உறுதிப்படுத்துற சில சம்பவங்கள் நடக்குது. அப்போ இதுவரைக்கும் மறைஞ்சிருந்த 2 ஆச்சரியமான நபர்கள் தைரியமா வெளியே வராங்க. வழக்கமா சிலுவையில அறையப்பட்டவங்க சீக்கிரம் சாகணும்னு அவங்களோட கால்களை உடைப்பாங்க. ஆனா வீரர்கள் வந்து பார்த்தப்போ இயேசு ஏற்கனவே இறந்துட்டாரு, அதனால அவரோட கால்களை அவங்க உடைக்கல. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட பஸ்கா பண்டிகை ஆட்டுக்குட்டிய பத்தின ஒரு தீர்க்க தரிசனத்தை நேரடியா நிறைவேறுத்தது. எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியோட எலும்புகள் உடைக்கப்படக்கூடாதோ அதே மாதிரி இயேசுவோட எலும்புகளும் முறிக்கப்படல. அவர் உண்மையிலேயே இறந்துட்டாரான சந்தேகமே இல்லாம நிரூபிக்க ஒரு வீரன் ஈட்டியால அவரோட விலாவுல குத்துறான். அப்போ ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருது. இது அவரோட மரணத்தை உறுதி செஞ்சது மட்டும் இல்லாம தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் அப்படின்னு இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேத்துச்சு. இயேசு இறந்ததும் இதுவரைக்கும் பயத்துல மொறைஞ்சிருந்த 2 பேர், அரிமத்தியா ஊர் யோசேப்பும் நிக்கோதேமுவும், ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து இயேசுவோட உடலை அடக்கம் செய்ய கேக்குறாங்க. இயேசுவு கிடைச்சது ஒரு அவமானகரமான மரணமா இருந்தாலும் இந்த 2 பேரும் சேர்ந்து ரொம்ப விலையுயர்ந்த வாசனை பொருட்களை கொண்டு வந்து இதுவரைக்கும் யாருமே பயன்படுத்தாத ஒரு புத்தம் புது கல்லறையில அவருக்கு ஒரு ராஜ மரியாதையோட அடக்கத்தை செய்றாங்க. கடைசியா யோவான் 19 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்களோட அரசியல், குழப்பம், வன்முறை இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு தெய்வீக திட்டம் மெதுவா நிறைவேறிட்டே இருக்கு. அப்போ நாம பார்த்தது வெறும் சரித்திர சம்பவங்களையா, இல்ல ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு பெரிய நாடகத்தோட கடைசி காட்சிகளையா? இந்த ஒரு கேள்விதான் யோவான் 19 நம்மகிட்ட விட்டுட்டு போற ஒரு பெரிய சிந்தனை. வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லறை காலியா இருக்கு, ஒரு உடல் காணாம போயிருக்கு. இது ஏதோ ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தோட ஆரம்பம் மாதிரி இருக்குல்ல? ஆனா இது யோவான் நற்செய்தியோட 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதல் சம்பவம். வாங்க, இன்னைக்கு நாமளே டிடெக்டிவ்ஸா மாறி இந்த மர்மத்துல இருக்கிற க்ளூஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். ஆமா, அந்த முதல் உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்னைக்கு காலையில நிஜமாவே என்னதான் நடந்துச்சு? இதுதான் நம்மளோட இந்த ஆய்வுல நாம கேட்க போற முக்கியமான கேள்வி. நாம சாட்சிகளை விசாரிக்க போறோம், ஆதாரங்களை அலச போறோம், அப்ப உண்மையில என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போறோம். சரி, வாங்க நம்மளோட விசாரணைய முதல் துப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் முதல் சாட்சியோட வாக்குமூலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளோட இந்த கேஸ்ல அந்த முதல் சாட்சி மகதலேனா மரியாள். விடியற்காலையில அவங்க பார்த்த ஒரு காட்சி தான் இந்த முழு மர்மத்தையுமே ஆரம்பிச்சு வைக்குது. யோவான் 21 என்ன சொல்லுதுன்னா, வாரத்தோட முதல் நாள் இன்னும் முழுசா விடியல, சுத்தி இருட்டா இருக்கு. அந்த நேரத்துல மக்தலேனா மரியாள் கல்லறைக்கு வராங்க. அப்போ அவங்க பார்க்குற காட்சி, கல்லறையோட வாசல்ல இருந்த அந்த பெரிய கல் நகர்த்தப்பட்டிருக்கு. இதுதான் அவங்க சந்திச்ச முதல் அதிர்ச்சி. பார்த்தோன்னே மனசுல 1000 கேள்வி வந்திருக்கும் இல்லையா? அந்த நேரத்துல மரியாளுக்கு வேற எதுவுமே தோணல. அவங்களோட ஒரே முடிவு, யாரோ உடலை திருடிட்டாங்க, அவ்வளவுதான். உடனே அவங்க நேரா ஓடி போய் முக்கிய சீடர்களான பேதுருக்கிட்டையும் இயேசுவுக்கு அன்பான இன்னொரு சீடர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்போதான் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. சரி, இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். மரியா சொன்னதை கேட்டதும் அந்த 2 சீடர்களும் களத்துல இறங்குறாங்க. சொல்லப்போனா அவங்க அந்த கல்லறைய ஒரு கிரைம் சீன் மாதிரி தான் பாக்குறாங்க. மரியாள் சொன்னதை கேட்ட உடனே பேதுருவும் அந்த இன்னொரு சீடரும் உண்மையான பார்க்கறதுக்காக கல்லறைக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு சின்ன ரேஸே நடக்குது. அந்த இன்னொரு சீடர் கொஞ்சம் வேகமா ஓடி முதல்ல கல்லறையை அடைஞ்சிட்டாரு. ஆனா பாருங்க, கல்லறைக்குள்ள முதல்ல நுழைஞ்சதென்னவோ பேதுரு தான். அவங்க கல்லறைக்குள்ள பார்த்த அந்த காட்சி தான் இந்த முழு மர்மத்தோட மையப்புள்ளியே. இயேசுவோட உடலை சுத்தி இருந்த துணியெல்லாம் அங்க கிடக்குது. ஆனா அங்க ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. என்னன்னா, தலைய சுத்தி இருந்த துணி மட்டும் மத்த துணிகளோட இல்லாம தனியா ரொம்ப நீட்டா மடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு முக்கியமான க்ளூ. ஓகே, இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல இது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். நீங்க கேட்கலாம், ஒரு துணியை மடிச்சு வச்சதுல என்ன இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு. ஆனா நம்புங்க, இந்த ஒரு சின்ன டீடைல் தான் இந்த கேஸோட ஃபோக்கையே மாத்த போகுது. அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க, யாராவது உடலை அவசர அவசரமா திருட வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? துணியெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு உடலை மட்டும் தூக்கிட்டு ஓடிடுவாங்க இல்லையா? ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? யாரோ ஒருத்தர் ரொம்ப நிதானமா அந்த தலை துணியை மட்டும் மடிச்சு தனியா வச்சிருக்காங்க. இதுல இருந்தே தெரியலையா இது ஒரு சாதாரண கலரை திருட்டு கிடையாதுன்னு?
இந்த ஆதாரத்தை பார்த்த உடனேயே அந்த இன்னொரு சீடர் அவரோட மனசுல நம்பிக்கை வருது. இயேசு உயிர்த்தெழணும்னு வேதத்துல சொல்லியிருக்கிறது அவங்களுக்கு அப்ப முழுசா புரியல. ஆனாலும் அவங்க கண்ணால பார்த்த அந்த காட்சி அவங்கள நம்ப வைக்க போதுமானதா இருந்துச்சு. சரி, இப்போ கதை மறுபடியும் மகதலேனா மரியாள் கிட்டயே வருது. அவங்க கல்லறைக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. இப்போதான் அவங்க இந்த சம்பவத்தோட முதல் ஐ விட்னஸ், அதாவது நேரில் கண்ட சாட்சியா மாறப் போறாங்க. யோவான் 20:14-15 படி மரியாள் அழுதுகிட்டே திரும்பி பார்க்கறாங்க. அங்க ஒருத்தர் நிக்கிறாரு. ஆனா அவங்களோட துக்கம் அவங்க கண்ணை மறைச்சதால அவரால சரியா பார்க்க முடியல. நிக்கிறது தோட்டக்காரரா இருக்கும்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. பாருங்க, உண்மை அவங்க கண்ணு முன்னாடியே நிக்குது. ஆனா அவங்களால அதை பார்க்க முடியல. இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷனோட மிக முக்கியமான ஒரு தருணம். ஒரே ஒரு வார்த்தை தான், மரியாளே. இயேசு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்ட அந்த ஒரு நொடியில அவங்களோட எல்லா சந்தேகமும் குழப்பமும் துக்கமும் காத்துல பறந்து போகுது. உண்மை அவங்களுக்கு புரியுது. அவங்க அவரை அடையாளம் கண்டுக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு தனிப்பட்ட சாட்சி இருந்தாங்க. இப்போ நம்மளோட விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதாவது ஒரு குரூப் கன்ஃபர்மேஷன். இயேசு இப்போ அவரோட சீடர்கள் எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறார். சீடர்கள் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க மத்தியில இயேசு தோன்றி சொல்ற முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அவங்களோட பயத்தையெல்லாம் போக்குற மாதிரி ஒரு வார்த்தை. இந்த இடத்துல இயேசு 3 முக்கியமான விஷயங்களை செய்யறாரு. முதல்ல அவரோட கைகள்லையும் விழாவிலையும் இருந்த காயங்களை காட்டி, நான் தான் நிஜமாவே உயிரோட வந்திருக்கேன்னு நிரூபிக்கிறாரு. ரெண்டாவது, தன்னோட வேலையை தொடரச் சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கறாரு. மூணாவதா, அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான சக்தியும் கொடுக்கறாரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் ஒரு கடைசி சேலஞ்ச் வருது. அது யாருகிட்ட இருந்துன்னா தோமா கிட்ட இருந்து. இயேசு முதல் தடவை வந்தப்போ தோமா அங்க இல்ல. அதனால மத்தவங்க சொன்னதை அவரால நம்ப முடியல. அவர் சந்தேகப்படுறாரு. தோமாவோட கண்டிஷன் ரொம்பவே கிளியர் அண்ட் ஸ்ட்ராங். அவர் சொல்றாரு, அவரோட கைகள்ல ஆணி அடிச்ச தழும்ப நான் பார்த்து அதுல என் விரல வச்சு அவரோட விழாவுல என் கைய வச்சா மட்டும்தான் நம்புவேன், இல்லன்னா நான் நம்பவே மாட்டேன். அவருக்கு கண்ணால பார்க்கறது மட்டும் இல்ல, தொட்டு உணர்ற மாதிரி ஒரு ஆதாரம் தேவைப்பட்டது. இதுதான் கதைய கிளைமாக்ஸ்க்கு கொண்டு போகுது. தோமாமோட இந்த சந்தேகத்துக்கு இயேசு நேரடியாவே பதில் சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் தோன்றி தோமா கிட்ட சொல்றாரு, உன் விரல இங்க நீட்டி என் கைகளப்பா, உன் கைய நீட்டி என் விழாவுல போடு, சந்தேகப்படாத, நம்பு. அவர் என்ன ஆதாரத்தை கேட்டாரோ அதையே இயேசு அவருக்கு கொடுக்கறாரு. இது சந்தேகம் நம்பிக்கையா மாறுற ஒரு பவர்ஃபுல்லான மொமெண்ட். சரி, நம்மளுடைய இந்த முழு இன்வெஸ்டிகேஷனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். இப்போ நாம பார்க்க வேண்டியது, இந்த சம்பவங்கள் எல்லாம் எதுக்காக இவ்வளோ விவரமா பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதோட உண்மையான நோக்கம் என்ன? இத பத்தி யோவான் நற்செய்தியை எழுதினவரே ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. இதெல்லாம் வெறும் சரித்திரத்தை பதிவு பண்றதுக்காக மட்டும் எழுதப்படலையா. இத படிக்கிற நீங்க இயேசுதான் கடவுளோட மகன், அவர்தான் கிறிஸ்துன்னு நம்பணும். அப்படி நம்புறது மூலமா நித்திய ஜீவனை அடையணுன்றதுக்காக தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. கடைசியா இயேசு தோமா கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகள், அதுதான் நம்மளோட இந்த ஆய்வோட ஒரு முடிவா அமையுது. அவர் சொன்னார், காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு. இது தோமாக்கு மட்டும் சொன்ன பதில் இல்ல. 2000 வருஷம் கழிச்சு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு கேள்வி, ஒரு சவால். நம்மளோட ஆய்வு இங்க முடியுது. ஆனா இதை பத்தின உங்களோட சிந்தனை இப்போதான் ஆரம்பிக்குது.